ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஆயில் ப்ளஸ் ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கும் சரி ஹேர் ஆயிலும் சரி நம்ம கருவேப்பிலை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ரொம்ப கருன்னு வளரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஃபுல்லாக காஞ்சி போன கருவேப்பிலை. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அதை வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒவ்வொரு தடவை காய்கறி வாங்கும் போதும் கருவேப்பிலை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் வாங்கிட்டு வரதுக்கு போது இதுக்கு முன்னாடி தடவை வாங்கின கருவேப்பிலை மீதம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு 3 to 6 months வரைக்கும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ண கருவேப்பிலை தான். இது ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. இது கூடயே ஹேர் ஆயில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சோண்டு வேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 10 to 20 இலை இருக்கும் வேப்பிலை. இது கருவேப்பிலை ப்ளஸ் வேப்பிலை இருக்குது காஞ்சி போனது. இப்போ நம்ம காய வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த மாதிரி ஒரு ட்ரையான மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. என்கிட்ட இதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு பிளேட் ஃபுல்லாக கருவேப்பிலை பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 3 பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் திருப்பி ஏற்கனவே அரைச்சது கூடயே ரீஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ரீஃபில் பண்ணி திருப்பி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் அரைச்சாச்சு. இதோ இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட தேர்ட் பேட்சை உள்ளே போட்டுடலாம். இது நான் ஒரு 6 months கலெக்ட் பண்ண கறி லீவ்ஸு. ஸோ இதோட கலர் வேரியாக இருக்கும். பட் எல்லாமே கறி லீவ்ஸ் தான். ஒன்று ரொம்ப காஞ்சி போயிருக்கும், ஒன்று ஃப்ரெஷ்ஷாகவே கொஞ்சம் ட்ரைடாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹேர் ஆயிலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். கலர் டிஃப்ரென்ஸ் பெரிய. நம்மளோட தேர்ட் பேட்சையும் உள்ளே போட்டு பவுடர் ஆக்கியாச்சு. இந்த அளவுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் பவுடர். நெக்ஸ்ட்டு ஆயில் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அலுமினியம் கடாய் எடுத்திருக்கேன். கடாய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் மோஸ்ட்லி அலுமினியம் கடாய் அப்படி இல்லாட்டி இரும்பு சட்டி இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆயில் நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரேஷியோ நம்ம 1 கப் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா 3/4 கப் அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர். சப்போஸ் நீங்கள் கடையில் பவுடர் வாங்குறீங்க, கருவேப்பிலை பவுடரோ இல்லை நீம் பவுடரோ வாங்குறீங்க அப்படின்னா அதே ரேஷியோ தான். பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வேப்பிலை பவுடர் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த மீன் டைமில் நான் ஒரு குட்டி மிக்சியில் ஒரு 10 to 20 மிளகு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஃபைன் பவுடராலாம் அரையாது, இந்த மாதிரி கோர்ஸாக தான் இருக்கும். பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். நம்ம கடைசியில் அதை ஃபில்டர் பண்ணிடுவோம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம இதை அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அது ரொம்ப செட்டில் ஆயிரும். இப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு பவுடர், அந்த மிளகு பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லைட்டாக கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 7 minutes கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ கருவேப்பிலை ரொம்ப முடி நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிவிடும்.
அண்ட் இளநரை இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இளநரை எல்லாமே கருப்பாக மாறிடும். பட் இதை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கருப்பாக மாறல அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 6 months அது யூஸ் பண்ணும் மினிமம். கடைசியில் இந்த ஆயில் வந்து ஒரு டார்க் க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 24 hours அப்படியே இருக்கட்டும். ஒரு 24 hours கழித்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து இந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் செட்டில் ஆகி மேலே வந்து எண்ணெய் மிதக்கும். ஒரு பயங்கரமான டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் அந்த எண்ணெய். இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எம்டி பவுலுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத் வச்சு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான அந்த ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே இருந்துச்சுல்ல அந்த சக்கை, அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஹேர் பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மெஸ்ஸி ப்ராசஸாக தான் இருக்கும் நீங்கள் செய்யும் போது. பட் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே வந்து குவாரண்டைன் டைமில் தான் இருக்கோம். ஸோ போர் அடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து. அந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்டோரபிள் தான். இதோ இந்த மாதிரி மட்டி வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து திருப்பி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு எம்டி பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இது வந்து டீ ஃபில்டர். இது ஒரு பழைய ஃபில்டர். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு செட்டில் டவுன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வித இந்த மட்டியுமே இருக்காது. ஆயில் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஆயில் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் தனியாக பிரித்து வச்சிட்டோம். ஆனாலுமே வந்து இந்த ஆயிலில் வந்து கொஞ்சோண்டு அந்த மட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த சக்கை இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் பேக்கு தான் இதை பார்க்க போகிறோம். இப்போ ஆயிலை வந்து மறுபடியும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த எம்டி பாட்டிலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயிலை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் நார்மலாக கோகோனட் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரெகுலராக இந்த ஆயில் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தலை குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃபுல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பேக் செய்யறதுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்டை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் கப், அதாவது ஒரு 10 rupees கப் இருக்குது இல்லையா, அந்த கப்பில் இருக்க ஃபுல் தயிரும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதில் இருக்க எல்லா தயிருமே போட்டு உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 விட்டமின் இ கேப்சியூல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. இப்போ வந்து நம்மளோட ஹேர் பேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப்பு எடுத்து
ஃபுல்லாக சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் சிக்கு எடுக்கும் போது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றுத்தில் வந்து ஃபுல்லாக பன் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஹேர் பேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கேல்பில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக லேயராக பிரித்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு, அதாவது 2 சைடாக பிரித்தோம். ஒரு சைடோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஹேரில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து செகண்ட் சைடு. இதுலேயும் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்து உங்களோட ஸ்கேல்பில் மெயினாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் வந்து ஒரு பயங்கரமான மாய்ஸ்சரைசர். நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்கும். லைட்டாக அப்படியே சொரண்டினாலே வந்து அந்த ஸ்கேல்ப்பில் இருக்க அந்த தோல்லாம் உரிகிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த தயிர் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப மாய்ஸ்சரைஸ் அண்ட் சாஃப்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கேல்ப். அண்ட் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட ஹேரும் கூட. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கருவேப்பிலை வந்து நம்மளோட இளநரையை வந்து போக்கும். இதை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் முடித்ததுக்கப்புறமா உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா கடைசியில் இருக்க அந்த டிப்பை மட்டும் நான் இந்த பவுல் ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டுறேன். கடைசியாக இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பன் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் பன் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்க அந்த கொஞ்சோண்டு பேஸ்ட்டை வந்து நான் இந்த மாதிரி மேலாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களோட ஹேர் ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சேஞ்சிங்காக இருக்கும். நம்ம வந்து இதில் தயிர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கருவேப்பிலையோட திப்பியாக இருக்கும் உங்களோட ஹேரில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலை வந்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக உதறி விட்டிங்க அப்படின்னா அந்த திப்பியாக உங்களோட ஹேரில் இருக்கிறது எல்லாமே போயிடும். அப்படியும் போகலை அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஆயில் ப்ளஸ் ஒரு ஹேர் பேக் பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.